அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். ஆகியால் தமிழகத்தில் மீண்டும் குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரிடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இடி மின்னக்கூடிய 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய 5ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி அன்றைய நாட்கள் ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30 முதல் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும். ஆகியால் மதியம் 12 மணி அளவில் உச்சக்கட்ட வெப்ப அலை வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அந்த நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.